சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சொன்னா கேளுங்க. போலீஸ்க்கு போன் பண்ணி உன்னை என்ன பண்றன்னு மட்டும் பாரு. அவ மாட்டிக்க கூடாதுன்னு தான் சந்தோஷ் மாமா எதாச்சியா வந்தப்போ அத வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு போய் சொல்லிருக்கான். ஆனந்த், முதல்ல போலீஸ்க்கு போன் பண்ணி அந்த ராஸ்கலை அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க. உள்ள வச்சு விசாரிச்சாதான் உண்மைய சொல்லுவான். அத்தை, அவசரப்படாதீங்க. உடனே போலீஸ்க்கு எல்லாம் போக வேண்டாம். அவனை என்ன பண்ணலான்னு நான் சொல்றேன். அம்மா, உங்க வருத்தத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. அண்ணனையும் தங்கச்சியும் நினைச்சு நீங்க படுற வேதனையும், அவங்க இழப்புல இருந்து மீண்டு வர முடியாம நீங்க அனுபவிக்கிற இந்த வலியும் என்னால உணர முடியுதுமா. ஆனா உயிரோட உங்க கண்ணு முன்னாடி நிக்கிற இந்த புள்ள பிரகாஷ் சொல்றேன், என் அண்ணனோட சாவுக்கும் தங்கச்சி நிகிதாவோட சாவுக்கும் காரணமான அந்த அர்ஜுனையும் அவன் குடும்பத்தையும் நான் விட்டு வைக்க மாட்டேமா, விட்டு வைக்க மாட்டேன். என்ன நம்புங்க, உங்க பிள்ளைங்களோட சாவுக்கு காரணமானவன இந்த புள்ள பழித்திப்பாமா. அந்த நாளுக்காக தாண்டா நானும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். இதுவரைக்கும் என் பொண்ணதான் கொண்டுட்டாங்கன்னு நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ என் புள்ளையோட சாவுக்கும் அவங்கதான் காரணம்னு தெரிஞ்ச அந்த நிமிஷத்துல இருந்து அவங்க சாவ கண்ணுல பாக்கணுங்கிற வெறி மட்டும் தாண்டா எனக்குள்ள இருக்கு. அவங்க சாகணும். நீ சொன்னது நடக்கும். அவங்களுக்கு நம்ம கையால தான் சாவுன்றது விதி. கொஞ்சம் பொறுமையாரு. சமயம் பார்த்து அவங்கள மொத்தமா காலி பண்ணிடுறேன். நேரம் காலம் பார்த்து பண்றதுக்கு நாம ஒண்ணும் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போல, அவனை கொல்ல போறோம். அம்மா சொல்றதான்ப்பா கரெக்ட். இதுக்கப்புறமா நம்ம பொறுமையா இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. அண்ணே அண்ணே, என்னாச்சுடா? அண்ணே என்னாச்சுடா? அண்ணே, நம்ம நினைச்சதுக்கு எல்லாமே தலைகீழ நடந்திருக்குனே. நம்ம தங்கச்சி கொண்ட அந்த அர்ஜுன் தப்பிச்சிருவான் போல இருக்குனே. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, கோர்ட் ஆர்டர் கொடுத்த நம்ம தங்கச்சி குழந்தையோட டிஎன்ஏவும் அந்த அர்ஜுனோட டிஎன்ஏவும் மேட்ச் ஆயிருக்குன்னு ரிப்போர்ட் கொடுத்த டாக்டரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கண்ணே. அந்த டாக்டர் பணத்தை வாங்கிட்டு ஃபேக் ரிப்போர்ட்டை மாத்தி கொடுத்திருக்காருன்னு அவர் மேல கேஸ் போட்டிருக்காரு. எவன் அரெஸ்ட் ஆனா நமக்கு என்னடா? என்னங்க எப்படி கேக்குறீங்க? நம்ம தங்கச்சி வயித்துல வளர்ந்த குழந்தையோட டிஎன்ஏவும் அர்ஜுனோட டிஎன்ஏவும் மேட்ச் ஆச்சுன்னு அந்த டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட்டும் ஃபேக்குன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்களாம். அவனுக்கு எதிராக இனிமே எந்த ஆதாரமும் இல்ல. அவன் ஈஸியா வெளியில வந்துருவான். ஏய், இன்னொரு வார்த்தை, அவன் வெளியே வந்துருவான் சொன்ன. ஐயா ஐயா விடுங்க ஐயா, உன்னை கொன்னு போட்டு. அப்பா அப்பா விடுங்க, விடுங்கப்பா, விடுங்க. இவன் மேல எதுக்குப்பா கோவப்படுறீங்க? ஐயா, இந்த விஷயத்தை கேட்டதும் எனக்கு இப்படிதான் கோவம் வந்ததுயா. அவனை ஏதாவது பண்ணி ஆகணும்யா. அண்ணே, என்ன பண்ணுன்னு சொல்லுங்கண்ணே. அவனை விட்டு வைக்க கூடாதுண்ணே. இது
எல்லாம் அந்த செண்பகவல்லியோட வேலையா தான் இருக்கும். புள்ளைக்காக அவ என்ன வேணா பண்ணுவான்னு நேத்து அந்த துர்கா சொன்னால, அதுதான் இப்ப நடந்திருக்கு. அவ பண பலத்தையும் வச்சு பவரையும் வச்சு புள்ளைய காப்பாத்தணும்னு பாக்குறாளா? அம்மா, அவங்க பிள்ளையை காப்பாத்துறதுக்காக அந்த செண்பகவல்லியால என்ன பண்ண முடியும்னு காட்டிட்டாங்கல்ல. என் தங்கச்சிக்காகவும் என் அண்ணனுக்காகவும் என்னால என்ன பண்ண முடியும் நான் காட்டுறேன். சீக்கிரம் குடி குடு குடு. யோ, நீ பாட்டுக்கு ஊரை விட்டு போயிட்டா நான் என்னையா பண்றது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கியா? வேற என்னடி பண்ண சொல்ற? நான் இங்க இருந்தேன்னு வச்சுக்கோ, எப்ப வேணாலும் அந்த பொண்ணு மலரு என்னை தேடி வந்து இங்க வந்து நிக்கும். ஏற்கனவே அந்த பொண்ணுக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சு. கொஞ்ச நாளைக்கு அவ கண்ணுல படாம இருக்கிறது தான் எனக்கு நல்லது. நீ போயிடுவையா? என்ன யாராவது வந்து என்னன்னு கேட்டா நான் என்னையா சொல்லுவேன்? இது பாரு, யாராவது வந்து கேட்டா நான் ஊர்ல இல்ல வெளியூருக்கு ஒரு வேலையா போயிருக்காருன்னு சொல்லி சமாளிச்சிருடி. இது பாரு, இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு காரு பங்களா அப்படின்னு நாம சந்தோஷமா வாழலாம். பத்மா, வாழ்வீங்கடா வாழ்வீங்க. போலீஸ்காரங்க ஜீப்ல கூட்டு போய் பெரிய ஜெயில போடுவாங்க. அங்க நல்லா வாழ்வீங்கடா. என்ன இங்க இருந்தா மாட்டிக்கு போங்கிற பயத்துல ஊரை விட்டு ஓட பிளான் பண்ணிட்டு இருக்கியா? என்னம்மா சொல்ற? நான் எதுக்கு ஊரை விட்டு ஓடணும்? நான் ஒரு வேலை விஷயமா வெளியூர் வரைக்கும் போறேன். அதுல என்ன தப்பு? வெளியூர் போறது தப்பில்ல. ஒரு பொண்ண கொலை பண்ணிட்டு தப்பிக்கிறதுக்காக வெளியூருக்கு ஓடி போறது தப்பு தானே? என்னது? நான் கொலை பண்ணனா?